ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் 24 மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தாலுக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலான்னு இருக்கேன். மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஜனவரி 2026ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துருச்சா நீங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க. வரலனா என்ன பண்ணணும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்றேன். இது உங்கள் தாலுக்காவா கூட இருக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளனால உங்களுடைய ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆறுதலா பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் எடுத்துக்கலாம். இந்த சேலத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 தாலுகா பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 14ல பார்த்தீங்கன்னா எத்தனை தாலுகா வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தாலுகா வந்துருக்குது. சேலம் பார்த்தீங்கன்னா இந்த சேலத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த சேலத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா வீரபாண்டியெல்லாம் வந்திருக்கு. அடுத்து வேற எங்க வந்திருக்குன்னா ஆத்தூர் தாலுகால பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வேற எங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அடுத்து ஓம்பலூர், அடுத்து காணியாம்பட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை தாலுகா வந்திருக்குது? 5 தாலுகா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஒரே வாரத்துல வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மின்னல் விட வேகமா பார்த்தீங்கன்னா தற்போது வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவே வராது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தற்போது பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது மாதிரிதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுகாலையும் வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் தெரியாம பார்த்தீங்கன்னா நிறைய தாலுகா வந்திருக்கலாம், தெரியா மாவட்டம் வந்திருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேற யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. சோ இப்ப நாம பார்த்தீங்கன்னா இந்த 24 மாவட்டத்தையும் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ரெண்டாவதா திருவண்ணாமலையில ஆரணி தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆரணி தாலுகால வந்திருக்கு. அடுத்து திருச்சி. இந்த திருச்சியில பார்த்தீங்கன்னா முசிறி வந்திருக்கு. +1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்கு. அதே மாதிரி திருப்பத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம். அடுத்து பாருங்க சேலம் மாவட்டம் மாதிரியே பாத்தீங்களா வேலூர் மாவட்டத்துக்கும் வந்திருக்கு. எங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காட்பாடிக்கு தான் வந்துருந்துச்சு. ஆனா இப்ப எங்க வந்திருக்கு? அணைக்கட்டுக்கு வந்திருக்கு, குடியாத்தம் வந்திருக்கு, அதுல அது இன்னொரு இடத்துல வந்திருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 4 இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அடுத்து சிவகங்கை மாவட்டத்துக்கும் வந்திருக்கு. ராணிப்பேட்டையும் வந்திருக்கு. சேலம் வந்திருக்கு. சேலத்துல தான் 5 தாலுகா நான் உங்களுக்கு சொன்னேன். நாமக்கலுக்கு வந்திருக்கு. தஞ்சாவூர், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்தது. தென்காசி, தென்காசியில ஏற்கனவே வந்துருச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடையநல்லூர்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடையம். இந்த 2 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஆல்ரெடி. இப்ப தற்போது இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வராதீங்க நாங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது எப்படி போட்டீங்க? அதுல இருந்து நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணி இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. சரி எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு நம்பிக்கையா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அடுத்து நீங்க உங்களுடைய எங்க நேர்காணல் அட்டெண்ட் பண்ணீங்களோ அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா போயிருங்க. போய் அங்க பார்த்தீங்கன்னா கேளுங்க. எங்க நேர்காணல் அட்டெண்ட் பண்ணீங்களோ அங்க பார்த்தீங்கன்னா நீங்க போய் கேளுங்க. அங்க போய் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கணும்னா அங்கன்வாடி நேர்காணல் நான் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டதா சொல்றாங்க. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கேளுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க ரிஜெக்ட் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் யாருக்குமே அனுப்பல வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா வேற இப்பதான் ஒன் பை ஒன்னா அனுப்பிட்டு இருக்காங்க. இப்பதான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக் எல்லாம் அடுத்த வீக் வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்துல யாரெல்லாம் அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே உங்களுடைய பிளாக் ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜனவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாத்தையுமே போடுறதுக்கு முழு முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி இது மாதிரி அப்டேட்லாம் ஏதாவது வேற தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரே லைக் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.